நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம். இப்போ யாரை பற்றி பார்க்குறோம்னா மாதங்கி எச்சினி. மாதங்கி எச்சினா இவங்களும் ஒரு தெய்வந்தான். இந்த எச்சினிகளே பலவிதமான எச்சினிகள் இருக்காங்க. இப்போ 64 நாயன்மார்கள் இருந்தது போல் இவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த எச்சினியை அதேமாரி பல தெய்வங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ மோகினியிலே பலவிதமான நிறைய பேர் இருக்கிறாங்க. அதேமாதிரி எச்சினிகளும் பல பேர் இருக்காங்க. இந்த மாதங்கி எச்சினியை என்ன பண்ணணும், தினமும் 1008 தடவை ஜெபம் செய்து 22 நாள்கள் இதை முடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மந்திரத்தை என்ன பண்ணணும், 22 நாள் ஜெபம் செய்தால் சித்தியாகும். இது பசு, பூமி, தனம், தானியம், பொன், புத்திர, செல்வம், வாகனம் இவைகளை கூடிய சர்வ சௌக்கியத்தையும் அடையலாம். இதை விட என்ன பெருசாக வேணும்? இந்த உலகத்தில் நிறைய பெரிய ஆளாகணும்னு நம்ம கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஓடி என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, வசதியே ஆக முடியல, எதையுமே செய்ய முடியல. இதேமாரி ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்தி வைத்து படைந்தால் கூடிய சீக்கிரத்திலே இந்த மதாங்கி எச்சினி உங்களை பெரிய ஆளாக ஆக்குவாங்க. இதையும் நைட்டில் 11 மணிக்கு மேலே தான் இது ஜெபம் பண்ணணும். நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டிலே ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல சில வகையான வாசனை திரவங்கள், ஊதுபத்தி, கற்பூரம், பழம், பூ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும். 22 நாள் ஜெபம் பண்ணும்போது இந்த தேவி உங்களுக்கு பிரசன்னமாவாங்க, தரிசனம் கொடுப்பாங்க. நான் சொல்கிறதான மந்திரத்தெல்லாம் நீங்கள் பெட் கட்டிக்கிட்டு கேரண்டு செஞ்சால் அந்த தேவி பிரசன்னமாவாங்க, உங்களுக்கு தரிசனம் தருவாங்க. இதை செபம் செய்து சித்தி பண்ணிக்கொண்டால் பசு, பூமி, தனம், தானியம், பொன், புத்திரர், செல்வம், வாகனம் இவைகளை கூடிய சகல செல்வத்தையும் அடையலாம். சில பேர் சில மாந்திரீகவாதிகள்லாம் இருக்கிறாங்க, இறந்த இடத்திலேயே அப்படியே தான் கிடக்கிறாங்க. அவங்களால ஒரு வளர்ச்சியும் அடைய முடியல. ஏன்னா அவங்க கூட எந்த ஒரு தெய்வமும் இருக்கிறதில்ல. இதேமாரி ஒரு எச்சினியை நீங்கள் முழுமையாக சித்தி பண்ணி வைத்து கொண்டால், பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் பெரிய ஆளாகலாம். நீங்களும் அநேகருக்கு நன்மை செய்யலாம். இந்த எச்சினியை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இதை முறைப்படி கற்றுக்கலாம். இதுக்குள்ளதான மந்திரங்கள் இருக்குது. ஏன்னா முறைன்னு இருக்குது. நானும் மந்திரத்தை சொல்லிவிடுவேன். சில இதுக்கு வேணால் சில விஷயங்கள்லாம் இன்னும் சில ரகசியம் இருக்குது. முறைப்படி கற்றுக்கிறவங்களுக்கு இதனுடைய ரகசியத்தை சொல்லுவோம்.